உள்ள அனைத்து ஃபிட்மா இன்டர்நேஷனல் ஃபிலிம் அசோசியேஷனிலிருந்து வந்திருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் அண்ணன் ஏஆர் ரஹீம் அவர்களின் சார்பாக வருக வருக என மீண்டும் நாங்கள் வரவேற்று இன்று சாலிகிராமத்தில் நடக்கின்ற பிரசாத் ஸ்டுடியோ நடக்கின்ற மாபெரும் ஆடியோ லான்ச்சிற்கு வருகை தந்துள்ள அனைத்து விட்பா உறவுகளையும் செயற்குழு பொதுக்குழு உறவுகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அண்ணன் ஏஆர் ரஹீம் அவர்களின் இயக்கத்தில் உருவான மீன்முள்ளு திரைப்படம் வெற்றியடைய தமிழக மக்களாகிய நீங்கள் பேர ஆதரவு தந்து இந்த படத்தை வெற்றியடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, அண்ணன் ஏஆர் ரஹீம் அவர்களின் அன்பு மகன் அவர்கள் சிறு வயதிலிருந்து இந்த படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தை வெற்றியடைய தமிழ் ரசிகர்களாகிய நீங்கள் பேராதரவு தருமாறு இந்த நேரத்தில் இன்டர்நேஷனல் பிலிம் அசோசியேஷன் சார்பாக விட்பா சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் ஏஆர் ரஹீம் படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடைதான் இந்த விட்வா. இந்த விட்வாவுக்கு என்னுடைய 3வது படம் மிகவும் ஆசைப்பட்டு 2 படம் எனக்கு செம்ம ஹிட். 3வது படம் கருப்புடம்படிக்கை. அந்த படத்தை நான் விட்வாவுக்காக முழுமையாக டொனேட் பண்ணிட்டு தான் நான் விட்வாவுக்குள்ளே இருக்கிறேன். அதாவது போட்ட பணத்தை எடுத்து விட்டு லாபத்தை விட்வாவுக்கு தரவில்லை, மொத்தமாக. அது மாத்திரமே இல்லாம ஒவ்வொரு மாசமும் 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் விட்வாவுக்கு. அது இந்த அன்பு கலைஞர்கள் நிறைய பேர் தெரியும். அது எப்படி இன்னும் சொல்லியிருக்கிறேன், தேவையேற்பட்டைக்கும் சொல்லலாம் அதை. ஸோ நாம இவ்வளவு போராடி வரும்போதும் எனக்கு சீட் கிடைக்கல, அங்கல்ல இந்த இஷ்யூ எல்லாம் கண்டுகொள்ள முடியாது, கவனிக்க கூட முடியாது. ஏன்னா நம்ம போக இருக்கிறது பல்லாயிரம் கலைஞர்களை உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கு, அதுக்கான முயற்சி. ஸோ அந்த முயற்சியில் போகும்போது பல தடங்கல்கள் வரும். நான் ஒரு IPS ஆஃபீஸர் இலங்கையினுடைய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் பார்க்காத சவால்கள் இல்லை. 1997ஆம் ஆண்டு 1,24,000 அப்ளிகேஷன்ல இருந்து இலங்கையில் IPS ஆஃபீஸராக 21 புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டர் மாதிரி செலக்ட் பண்றாங்க. 20 பேர் சிங்களவர்கள், ஒரே ஒரு தமிழனாக, ஒரே ஒரு முஸ்லீமாக நான் மட்டும் தெரிவு செய்யப்பட்டேன். ஸோ இதை நான் அதிகமாக சொல்ல விரும்புவதில்லை. ஆனாலும் விட்வா கலைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் விட்வா தலைவர் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். மற்றபடி நான் சொல்ல விரும்புறது கூட இல்லை. ஸோ அந்த உயர் பதவியை விட்டுட்டு நான் வந்தது சினிமா மீது உள்ள ஒரு காதல், ஒரு ஆசை. சினிமாவுக்கு வரும்போது எங்களோட அப்பாக்கு 16 பக்கம் கொண்ட கடிதம் எழுதினேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது சத்தியமாக. என்ன கடிதம்னா, எங்க அப்பா ஒரு இஸ்லாமிய சொசைட்டில உள்ளவர், பள்ளிவாசலோட. அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 25 பள்ளிவாசல். இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து மகன் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதுல நான் சொன்ன வார்த்தை, இந்த சினிமாவின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு 10-15% நான் எடுப்பேன், மற்ற அனைத்தும் ஏழை கலைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய வேண்டிய சத்தியம் கொடுத்தேன். எனக்கு அப்பா பெரிய தர்மகர்த்தா, மிகப்பெரிய ஒரு சமூக சேவை. 2வது நான் சொன்ன விஷயம், பெண்களை ஆபாசமாக காட்டி நான் திரைப்படம் எடுக்க மாட்டேன். என்னுடைய திரைப்படத்தின் மூலம் பெண்கள் சமூகத்தை ஈடுபடுத்த மாட்டேன். இது ஒரு விஷயம். இப்படி பல விஷயங்களை சொல்லித்தான் இந்த சினிமாவுக்குள்ள நான் என்டர் ஆயினது. ஸோ எனக்கு இந்த சில கனவுகள் இருக்குது. நான் என்னுடைய 3 படம் ஒரு சேலஞ்சிங்காக இலங்கையில ஒரே ப்ரொடியூசர், ஒரே டைரக்டர், ஒரே வருஷத்துல 3 படத்தை வெளியிட்டா இலங்கை அரசாங்கம் வேர்ல்ட் வைடாக அதை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு அறிவித்தல் தந்தாங்க. அந்த சேலஞ்சிங்ல செஞ்ச படம் இலங்கையுடைய நடந்த கொரோனா, அதுக்கு பின்னாடி அந்த இலங்கையுடைய அரசியல் என்ன சொல்ற அரசியல்
ஒரு சிக்கல் நடந்துச்சு, புரட்சி, அரசியல் புரட்சி ஒன்று. ஸோ அந்த விஷயம் அடைய முடியல. இங்க வந்து அந்த 3 படத்தையும் நான் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு என்னுடைய 2வது படத்தை ஓடி லான்ச் பண்ணது இளைய தளபதி விஜய், மோகன்லால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சார் ஆரம்பிச்சு. இந்த 3 படத்தை ரிலீஸ் பண்ண எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில வந்த ஒரு பெரிய பெயின் தான் இந்த விட்வா. அதாவது பல ப்ரொடியூசர் மாதிரி என்ன வந்து மீட் பண்ணி நான் ஏதோ பெரிய மல்டி பில்லியனராகவும் இன்னொரு லைக்கா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இலங்கையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுபாஸ்கர் லைக்கா சுபாஸ்கர் வந்த மாதிரி இலங்கையில் ஏதோ 3 படத்தில் வந்தீங்க. என்ன வந்து சந்திச்ச என்ன கட்டிப்பிடிச்ச அழுத ப்ரொடியூசர் யாருன்னு சொன்னா தோத்து போன ப்ரொடியூசர்களும் தோல்வி அடைந்த ப்ரொடியூசர்களும் படத்தை வெளியிட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ப்ரொடியூசர்களும் அடுத்தது மிகவும் நடுத்தறிவு வந்த ப்ரொடியூசர்கள் இவங்க தான் இந்த வந்து மீட் பண்ணாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணும்போது இவர்கள் சொன்ன கதை, இவருடைய கஷ்டங்கள், இவர்களுடைய வறுமை, இதுதான் என்ன யோசிக்க வைத்தது. கடைசியாக ஒருத்தர் வந்து நல்லா இருந்து நல்ல வசதியோடு இருந்து ஒரு படம் எடுத்து ஒரு டைரக்டர் ஏமாத்தி அழுது கட்டி பிடிச்சி தேம்பி அழுதுட்டு போனார். நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் மீட்டிங்லாம், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எங்கள் அப்பா சொல்லுவார், உதவக்கூடிய இடத்திலிருந்து அந்த உதவியை செய்யாம ஒரு அடி கூட நீ முன்வைக்காதன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வாழ்க்கையே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சவர் தான். இன்னொன்று சொல்லுவாரு, எந்த அளவுக்கு உதவக்கூடிய இடத்துல சொல்லுவாரு, ஒரு உயர் பதவி முன்னாடி காத்துட்டு இருக்கி, முன்னாடி போனா உனக்கு தான் அந்த பதவி, லட்சக்கணக்கான சம்பளம், நீ போகிற வழியில ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குற விழுந்து முதல்ல அதை பண்ணுவாரு. ஒரே இறைவன் தான் 2 சீனையும் உனக்கு கிரியேட் பண்றான். நினைச்சா நீ போனதுக்கு அப்புறம் அவர் ஆக்சிடென்ட் விழுந்திக்கிறான், அல்லது நீ வாரத்துக்கு முன்னாடி உன்னை வந்து அவங்க அந்த ஆக்சிடென்ட் பட்டவரை ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ கூட்டி போயிருக்கலாம், அல்லது எத்தனையோ ரூட் இருக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு, அந்த ரூட்ல நீ போயிருக்கலாம். ஸோ அந்த 2 சீனும் உனக்காக காட்டப்பட்டது. ஸோ அந்த பதவி போகட்டும், இதை பண்ணுங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து இங்க வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி சொன்ன விஷயம் என்னென்னா, சினிமாவில் உள்ளவங்க எங்களை நம்பி ஒரு 10 பேர் ஒரு 6 மாதம் நிற்கிறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. 4 பேர் போகிறாங்க, 4 பேர் வராங்க. எப்படி நீங்க ஒரு சர்வதேச நிறுவனத்தை ஆரம்பிச்சு உங்களை நம்பி எப்படி வருவாங்க? இது இம்பாசிபிள். நீங்க ஸ்ரீலங்காவில் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது. ஸோ நோக்கம் ஒரு நல்ல நோக்கமாக இருந்தது. சின்ன பட்ஜெட் படங்கள், ஏன்னா எனக்கு முதல் படம் ரிலீஸ் பண்ண நேரம் ஒரு சேர் கொடுக்கணும். வாங்க வாங்க. நான் செகண்ட் ரோவில் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே சேர் விடுங்க, இங்கே போடுங்க. இங்கே பாருங்க, இப்படி வாங்க. ஓகே. என்னுடைய 2வது படம் யுத்தத்துக்கு பிறகு வந்த முதல் திரைப்படம். யுத்தத்துக்கு பிறகு இலங்கை வந்த முதல் திரைப்படம் என்ற ஒரு நல்ல விஷயம் ஒன்று எனக்கு கிடைச்சது. அந்த படம் எங்களுக்கு வெளியான நேரம் எனக்கே தெரியாமல் சர்வதேச ஊடகம் பிபிசி புறப்பட்டது. இலங்கை யுத்தத்துக்கு பிறகு வந்த முதல் தமிழ் திரைப்படம் வேர்ல்டு வைடா. அது பிபிசி டிக்ளேர் பண்ணோன்னா இலங்கையில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சி வானொலி பத்திரிகைகள் எல்லாம் தலைப்பு செய்தியாக போகுது இந்த விஷயம். மறுநாள் பூஸ்ட் ஆகிட்டு படம், மேலெடுத்து உதவி இறைவனுடைய. அப்போ நான் பாதுகாக்கப்பட்டுட்டேன், இறைவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கேன். படம் மாபெரும் வெற்றி. 2வது படம் பாரதிராசர் ஆரம்பிச்சு இளைய தளபதி விஜய், சௌத்ரி சார் என்னுடைய நெருக்கமான ஒரு குடும்ப நண்பர், இளைய தளபதி விஜய், மோகன்லால் சேர்ந்து என்னுடைய 2வது படத்தை லான்ச் பண்றாங்க. அந்த டைட்டிலை வச்சு பெரிய அளவில் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்றோம். அதுவும் ஒரு கிடைச்ச வாய்ப்பு. யாருக்குமே உடன்படாத சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவருடைய அண்ணன், ரஜினி சாருடைய அண்ணன், எந்த டைரக்டருக்கும் நடிக்க உடன்படாதவர் எனக்கு பண்ணியிருக்காரு.
நடிச்சது. இதெல்லாம் நான் நினைச்சேன் எனக்கு நடக்குது, எனக்கு ஏதோ நல்லது நடக்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். விட்வா ஆரம்பிக்கும் வரைக்கும். விட்வா ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியும் இது விட்வா தலைவருக்கு இறைவன் ஏற்படுத்திய ஒரு ப்ரொஃபைல். எனக்கு இதில் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இந்த இடத்தில் உள்ள யாராவது ஒரு விட்வா இளைக்கலைஞன் அல்லது பல இளைக்கலைஞர்கள் அல்லது இந்த கலைஞன் இவர்கள் யாராவது பிரார்த்தனையாக இருக்கலாம். நிச்சயமாக என்னுடைய பிரார்த்தனை இருக்க முடியாது இன்னைக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் எங்கேயாவது விஜய் சின்ன பட்டு படகு ஓடி வச்சு போனதை நீங்க பார்த்திருக்கீங்களா? மோகன்லால் போனான்னு தெரியாது. ரெண்டாவது படம், முதல் படம் என்ன யாருன்னு தெரியாது, இலங்கையில தான் ஓடினுச்சு. ரெண்டாவது படத்துக்கு வராங்க. சோ அந்த டைட்டில் சூப்பர் ஸ்டாருடைய அண்ணனை இன்வைட் பண்ற அளவுக்கு நான் 1000 கோடி கொண்டு வரவும் இல்லை, நான் அம்மானில பணம் இல்லை, சிஎம் வந்து எனக்கு இது என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணவும் இல்லை நடக்குது. அப்ப இன்னொரு விஷயம் நான் கரெக்டாக சொல்லணும். நம்மளோட டைரக்டர் சேரன் பாரதிராஜ் சார் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகியவர். அவர் ஒரு பெரிய ஈவெண்ட் 2014ஆம் ஆண்டு வச்சாரு நேரு ஸ்டேடியம். என்னை கால் பண்ணி சொன்னாரு, ரஜீம் வாங்க ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஏர்போர்ட்டுக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு 2 days முதல் வந்து ஐ ரீச் சென்னை அடிச்சேன். அப்பயும் மெசேஜ் அனுப்பிக்கிறாரு, வாங்க ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஸ்டேஜுக்கு பெரிய பிரம்மாண்டமான, உங்களுக்கு தெரியும் நேரு ஸ்டேடியம்னா 12,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பிளேஸ். போனேன், ஸ்டேஜ் பார்த்தேன், எனக்கு கூச்சம் இருந்துச்சு. அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. முதல் லைன்ல சரத்குமார், கலைப்புலி தானு, பெரிய பெரிய ஸ்டார் எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப இந்த மனம் கூசுதோ நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம தகுதி இல்லை. பார்த்தாலும் என்ன சத்தம் ப்ளீஸ் கொஞ்சம் இடம் பேரு, நான் பேச முடிஞ்ச ஒரு இடம் பேரு. நம்மளோட மெம்பர்ஸ் முன்னுக்கு வாங்க, நம்மளோட விட்வா மெம்பர்ஸ் முன்னுக்கு வாங்க. அவங்களுக்கு கமரா டீமுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ப்ளீஸ். நம்மளோட விட்வா டீம் முன்னுக்கு வாங்க, இங்க வாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. மீடியா முக்கியம் நமக்கு. மிகப்பெரிய நிறுவனம் ஆடியோ ரைட்ஸ் வாங்கி எடுத்திருக்கு. நம்ம ஏபி இன்டர்நேஷனல், ஹிட் மியூசிக், யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட். ஸோ இது மூலம் மிகப்பெரிய நெட்வொர்க். இந்த விஷயம் ஒரு முக்கியமான, நான் பேர் சொல்லல, ஒரு முக்கியமான சினிமாவோட உள்ள அது எப்படி உங்களுக்கு இது கிடைச்சிங்க? இது மூலம் பெரிய படங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அதுதான் விட்வா. நிச்சயமா இது இணை கிடைக்கல, நம்மளுக்கு கிடைச்சது. விட்வா கலைஞர்களுக்காக கிடைச்சது. ஸோ நான் நிறைய பேச முடியாது, டைம். உங்களுடைய கங்கைவரன் சார் 7 மணிக்கு வரதான் சொல்லிக்கிறார். அவர் ஒரு டிஹெச்ல வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிறார். எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க, நான் இரவு தூக்கம் இல்லை ஃபுல்லாக, அதெல்லாம் கொஞ்சம் விட்வா பல ஏழை டைரக்டர்களை வாய்ப்பு கிடைக்காதா என்று நிறைய அவமானங்களை சந்தித்து கொண்டு அழைத்து செல்கிறார்கள். சூப்பரான ஸ்கிரிப்டோட இப்படிப்பட்ட பல ஏழை டைரக்டர்களை நாங்கள் உருவாக்குவோம். விட்வா பல்லாயிரம் நடிகர்கள், பல்லாயிரம் கலைஞர்கள். ஸோ விட்வா வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் எடுக்கிற அதுக்காக ஆரம்பிக்க இல்லை. குறைந்தது 12 படங்கள் மாசத்துக்கு 1. ஸோ மாசத்துக்கு 1ன்னா 12 படம் விட்வாவில் தயாரிக்க முடியாது. ஸோ அதுக்கான கட்டமைப்பு கட்டமாக ஆரம்பிக்கப்படும். அந்த நிலைமை வருவதற்கிடையில் நாங்கள் வெளியிலிருந்து படத்தை வாங்குவோம். வருடத்துக்கு நாங்கள் 2 படம்னா 10 படத்தை வெளியிலிருந்து எடுப்போம். திருப்பி நாங்கள் 3 படம் தயாரிக்கிற ஒரு நேரம் வரும்போது அப்படியாக நாங்கள் எங்களை வளர்த்து கொள்வோம். அப்ப இது நான்
விட்வாக்குன்ற ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அதில் நான் நினைக்கின்றேன் எத்தனை பக்கம் தெரியா, 5 6 பக்கம் பேஜில் நான் சொல்கிறேன். இந்த விட்வா தலைவராக நான் தொடர்ந்து இருக்க போவதில்லை. ஒரு சிறந்த தலைவரை இனங்கண்ட பின், சிறந்த நெட்வொர்க்கை உருவாக்கிய பின் நான் இந்த தலைவர் பொறுப்பில் இருந்து நான் விலகி விடுவேன். ஏன்னா எனக்கு நிறைய பிஸ்னஸ் இந்த நாட்டில் இருக்குது. அதையெல்லாம் சமாளிச்சுட்டு தான் நான் இங்கே இருக்கிறேன். ஸோ விட்வா கலைஞர்கள் இன்றைக்கு அந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன். இந்த விழாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணினது, இந்த விழாவை நடத்துவதற்கு முன்வந்தது, என்னுடைய ஒரே ஒரு அறிவித்தலை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய அன்பு கலைஞர்கள். இதை நான் ஒரு சேலஞ்சிங்காக சில நட்சத்திரங்களுக்கு, சினிமா நட்சத்திரங்களுக்கு செய்து காட்ட விரும்புகிறேன். என்னிடம் நான் இலங்கையிலிருந்து வந்த என்னிடம் சொல்லப்பட்ட போது ஒரு 100 ரூபாய் காசு இந்த மாநிலத்தை உங்களால் எடுக்க முடியும். என்னுடைய அன்பு கலைஞர்களை பார்த்து அவங்க சொன்னபடி ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன், வாய்ஸ் மெசேஜ். இவர்கள் சேர்ந்து நடந்தார். முதலாவது விஷயம், அவங்களுக்கு நாங்கள் விட்வா VIP ID ஹோல்டர் சொல்லி நாங்கள் ஒரு ஐடி கொடுத்து டிஷர்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். நம்மள யாரும் வெளியில் நிற்கிறாங்களா? பேசுறது கேட்குதா? விட்வா நண்பர்கள் முக்கியமான விஷயங்கள் அறிவிக்கப்படுறாங்க. கங்கை சார் வந்ததுக்கு அப்புறம் மீன்குள்ள நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படும். ஸோ அதுக்கடியே நம்மளோட சில விஷயங்கள் பேச வேண்டியது. அப்புறமா மைக் இவங்க அனுப்பி போய் மீன்குள்ள படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் சம்பளத்தை எதிர்பார்க்காது. 2019 ஹீரோ என்னுடைய மகன் ஸ்கூல் 16 வயசு பையனாக 16 வயசு கடைசியா கைதாட்டம் நான் பேசுறது கேட்காம 16 வயசு பையனாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு பையன் வளர்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக. அப்ப இதுக்கு என்ன பையனை நினைச்சு கூட பார்க்கல. ஆடிஷன் வச்சு கடைசியாக ஒரு ஆளை ஃபைனல் பண்ணிட்டு அப்ப இந்த ஸ்கிரிப்ட் என்னோட நெருக்கமான ஒரு 2-3 அசிஸ்டன்ட் நான் சொல்லிட்டேன். 7 வருஷத்துக்கு போகலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அது யாருக்கும் சொல்ல முடியாது, சொன்னா ஓடிடுவாங்க. இல்லை இந்த அசிஸ்டன்ட் நான் சொன்னாங்க, சார் நீங்க இன்னொருத்தர் வச்சு எடுத்து பண்ணுங்க. 7 வருஷத்துக்கு அப்படியே சொன்ன மாதிரியே எடுத்திருந்தேன்னா மீனோட படம் என்னுடைய கனவு போச்சு. உடனே சொன்னாங்க உங்களோட வீட்டிலே அவரை போட்டு பார்த்தது 2019 எடுத்து இப்ப 2025 போதைப் பொருள் தடுப்பு சிஎம் தமிழ் பண்றது நீங்க கைதால படம் தினமாக வந்திருக்கு. ஒரே ஆள் 10 வருஷம் அதுல ரொம்ப ஒல்லியா இன்னும் அளவிட்டு அந்த 7 வருஷத்துக்கு போதான் உங்களோட வளர்ச்சி ரொம்ப சின்னதாக. இந்த மீன்கூட படத்துக்கு விட்வாவில் இருந்து கொஞ்சம் கலைஞருக்கு கொடுத்தாங்க. மிரண்டு வீட்டில் என்னோட அன்பு கலைஞர்கள் கொண்டு வந்த பார்த்து நான் மிரண்டு முதல் பேர் வந்தாங்க. அது வந்து நாங்க கொஞ்சம் பேர் இப்ப நீங்க கேட்ட கேள்வி எல்லாரையும் நான் நிக்க சொன்னேன் நிற்பாங்க. நான் ப்ரூவ் பண்ணி காட்டலாம். என்னுடைய அன்பு கலைஞர்கள் வந்து நில்லுங்க நிற்பாங்க. நாங்க அடிச்சுக்குவோம், கண்ணத்துல அடிப்பேன், ஷூட்டிங்ல திட்டுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன். அடுத்த நாள் உண்டா இருந்து ஒரே தட்டுல சாப்பிடுவோம். சாட்சியோட இருக்கிறாங்க. எங்க அப்பா வந்து ஒரு 10,000 ரூபாய் தான் காசு இருக்கு. அதோட ஆபரேஷனுக்கு வந்து அழுதுறான். அப்படியே கொடுத்துருக்காரு. இதுக்கு மாம்பழத்தட்டி ஷூட்டிங் சூப்பர் ஸ்டார் அண்ணன் நடிச்ச மாம்பழத்து ஷூட்டிங் கிருஷ்ணகிரி மாவட்டம் புருங்குராப்பள்ளி இந்த ஊரில் ஒரு பெரிய வீடு எடுத்தோம். ஷூட்டிங்காக ஒரு 2 month எடுத்தோம். அதில் மேல் மாடியில் நாங்கள் வந்து வைஃப் நான் இந்த ஃபேமிலி இருக்கிறோம். பதவி அடிச்சுக்கு இந்த வைஃப் என்ன கூப்பிட்றாங்க. காலையில் ஒரு 7-7 காலைக்கும் ஓடி வந்து என்னன்னு கேட்டேன். கீழே பாருங்க அப்படின்ட்டாங்க.
பார்த்தா ஒரு தண்ணி பம்பில் இங்கே ஒரு 25 பேர், இந்த பக்கம் ஒரு 25 வயசான கிழவி. பார்த்து தேம்பி அழுதா. 8 வயசுல ஒரு சிறுமி, 2 சிறுமி தலையில குடத்தை வச்சுட்டு, தலையில சீல துணி வச்சு குடத்தை வச்சுட்டு பிஞ்சு காரணம் நடந்து போகுது. அதை பார்த்து வைஃப் அழுதுட்டா. ஏன்னு சொன்னா அதே வயசுல என்னுடைய பிள்ளை உட்கார்ந்து ஏசி ரூம்ல தூங்கி கொண்டிருக்கு. சேம் டைம்ல தூங்குது. அங்க ஒரு நாள் குழந்தை கஷ்டப்படுது. அப்ப இந்த வைஃப் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாம்பழத்தடி படம் வெற்றி பெற்றால் நீங்க அந்த மண்ணுக்கு வந்து தண்ணி பிரச்சனையை தீர்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். தண்ணி தவறி அப்படி சொன்னான். நான் அப்படி சொன்னது என்ன தெரியுமா, நீ இப்பதான் பார்த்த, நான் நேற்றையே பார்த்துட்டு, நேற்று வந்து இறங்கிய உடனே பார்த்துட்டு. எங்களுடைய சினிமாவில் நான் விட்வா, எங்களுடைய சினிமாவில் பெரும்பகுதி ஏழை கலைஞர்களுக்காக போகும். ஏழை வீடுகள், கூரை இருக்கும் வீட்டுக்கு தண்ணி வந்தா ஒழுகும். எங்க அப்பா என்ன சின்ன வயதுல கூட்டி போயிருப்பாரு. எங்க அப்பா ஒரு 12 வருஷம் கரெக்டாவே பஞ்சாயத்து தலைவர், காலேஜ் பிரின்சிபல், பொது அமைப்புகளுக்கு தலைவர், செக்ரட்டரி. சின்ன வயதுல கூட்டி போவாரு, பெருத்து கூட்டி போயிருக்கிறார். அப்பா என்ன எங்க கூட்டி போவாருன்னா குடிசை வீட்டு கூட்டி போவார். கோடீஸ்வர வீட்டுல கூட்டி போக மாட்டேன். அது இன்விடேஷன் ஆஃபீஷியலாக வந்தா ஃபேமிலியோட போவோம். ஸோ அந்த சின்ன வயசுல இருந்தே நான் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற மக்களை பார்த்து கண் கலங்கி, அப்பா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கூட்டி போயிருப்பார். இப்படி வரணும் பிள்ளை, இப்படி வந்து யோசிச்சுப்பாரு. ஆனா ஓரளவுக்கு நான் அப்படிதான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த கலைஞர்களை தெரியும், என்னோட நெருங்கி பழகிற எல்லாருக்குமே தெரியும். இந்த மீன்முள்ளு படத்துக்கு நடிக்க வர கலைஞர்களுக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்தோம். சம்பளத்தை எதிர்பார்க்காதீங்க, சலரி எதிர்பார்க்காதீங்க, நீங்க வாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 400-500 கலைஞர் இருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 240-50 பேரை செலக்ட் பண்ணி இந்த படம் உருவாயிருக்குது. +2 இவருடைய +2 2019 அந்த வயசுல உருவானது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம், வாங்க விஐபி ஐடி எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவித்தலை கொடுத்தோம். ஓப்பனா சொல்றேன், இதை மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் போட்டு டிஷர்ட் எடுத்தாங்க. அவங்கள விஐபி மெம்பர்ஸாக நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது மட்டும் நான் அறிவிச்சு தீர்ந்தேன். ஸோ அந்த ஏதோ ஒன்றை கங்கை மனசவாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லி முடிச்சிடணும். சோட்டா ஃபோன் யார்கிட்ட இப்ப இவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமே, அப்படித்தானே? 1000-1500 ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அதோட நாங்கள் அவரை அனுப்பிடுவோம். எங்களோட விட்வா கலைஞருக்கு நான் செய்ய விரும்புவது அது மாத்திரமல்ல, என்னுடைய அன்பு கலைஞர்கள் ஒரே ஒரு மெசேஜ், ஒரே ஒரு என்னுடைய வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பினேன். அவங்க முன் வந்தாங்க. விட்வாவுக்கு ஒரு 5 படம் வெளியிடாத என்னுடைய 5 படத்தை மாம்பழத்தையும் சேர்த்து 4 படத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு படத்தை வெளியிடாமல் இருந்தாலே அந்த ப்ரொடியூசர் கடன் கஷ்டத்துல சிக்கி தவிச்சு நொந்து நூலாக்கி முகத்தில் ஒழுங்கான சிரிப்பே இருக்காது. 4 படத்தை வச்சுக்கி சிரிச்சுக்கு ஜாலியாக இருக்கா, அது என்னுடைய திட்டம். இறைவன் 2வது படம் விஜய் ஓடியோ பண்ணின படம் கீரர்கள் இன்னைக்கு 3 படம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வசூல் வந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த ஒரு வசூல் எடுத்த படம் தான் என்னுடைய 3வது படம் கருப்பணம் படிக்கை. அதை நான் விட்வாவுக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன். ஸோ எங்களுடைய அன்பு கலைஞர்கள் எல்லாரும், அனைவரும் இங்க வந்திருக்கின்ற கலைஞர்கள், அவங்களால ஒவ்வொருத்தரும் விட்வாவுக்காக, விட்வா தலைவருடைய வேண்டுகோளுக்காக ஒரு 1000 ரூபாய் போட்டு அதுக்கு நாங்கள் டிஷர்ட் கொடுத்திருக்கிறோம், வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஸோ நீங்க உங்களுக்கு 1000 ரூபாய் போட முடிந்தால் நான் உங்களுக்கு 2000 போட போறேன். எப்படி போட போறேன்? மீனுள்ள படத்துக்கு இன்வெஸ்டராக, மீனுள்ள படத்துக்கு இன்வெஸ்டராக உங்களுடைய 1000 இருக்குது, பிளஸ் என்னுடைய 2000, 3000 நீங்க வந்து மீனுள்ள படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த நிமிடத்துல இதை நான் நாளை அல்லது நாளை மறுநாள் சட்டத்தை எங்கட
எங்களோட வக்கீல் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை வைத்து எழுத போகின்றேன். எப்படி எழுத போகின்றேன்? இப்ப நீங்க நடிக்க வாங்க, ஒரு நாள் ஷூட்டிங் உங்களுக்கு 1000 தந்தா போறீங்க, அதை நான் பங்குதாரராக போட போகின்றேன். மீன்முள்ள படத்தின் இன்வெஸ்டர் நீங்க எல்லாம். இது என்னுடைய படம் இல்லை. இந்த படத்தினுடைய பெரிய ப்ரொடியூசர் இருக்கிறார், என்னுடைய அன்பு நண்பர் டாக்டர் சுப்பையா பிள்ளை. இப்ப ஸ்டேஜில் எடுக்கும், எங்க உட்கார்ந்துக்கிறீங்களோ தெரியாது, அப்படியே ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு அவருக்கு. வாங்க டாக்டர், வாங்க. ஸோ பிரதான ப்ரொடியூசர் அவரு. ஸோ அவர் நானும் சில விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ எல்லாரும் சிலர் விமர்சனம் செஞ்சாங்க, இந்த ஓடி லான்ச். நான் எத்தனையோ ஓடி லான்ச் பண்ணிக்கிறேன், பெரிய பெரிய விழாக்கள். ₹1 கூட வாங்க மாட்டோம். மாம்பழ திருடி என்னுடைய படம் ஓடி லான்ச் பண்ண எல்லாருக்கும் பிரியாணி, இன்றைக்கும் பிரியாணி இருக்கு எல்லாருக்கும். ஸோ உங்களுக்கும் என்ன நம்பி என் மீது அன்பு வைத்து சார் கூப்பிட்டாங்க, நாங்கள் போகும்போது 1000 போட முடிந்தால் நான் உங்களுக்கு 2000 போடுறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் 3000. எங்களுடைய மெயின் ப்ரொடியூசராக இந்த படம் பதிவு செய்யப்பட்டிருக்கு டாக்டர் சுப்பையா பிள்ளை அவர்களின் பெயர். அவருடைய பெயரில் அவருடைய நிறுவனத்தை தான் இந்த படம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் அந்த விஷயம், அதாவது 1 கோடி, இந்த படத்துக்கு 1 கோடி என்றால் உங்களுக்கு நீங்கள் 3000 இன்வெஸ்ட் பண்ணினால் அது என்ன வரும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சட்டமாக்கி நாங்கள் குரூப்பில் நாங்கள் அறிவிப்போம். டாக்டர் சுப்பையா பிள்ளை அவர்களும் நாம் சேர்ந்து அறிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க இருக்கின்றது. இந்த அன்பு கலைஞர்கள் விஐபி ஐடிக்கு வந்த 350 அன்பு கலைஞர்களும் என்னுடைய 150 கலைஞர்கள் இருக்கிறார்கள். விஐபி ஐடி எடுக்காத. ஸோ விஐபி ஐடி எடுக்காத கலைஞர்கள் டாக்டர் சுப்பையா பிள்ளை இருக்கின்றார், நம்ம என்னுடைய விட்ஃபா அமைப்பின் ஜெனரல் செக்ரட்டரி இருக்கின்றார் தோமஸ். இந்த மாதிரி இந்த 500 பேரும், அந்த போர்டை கொஞ்சம் காட்டுங்க. போர்டை வச்சுட்டீங்களா? கொஞ்சம் படிச்சுதாங்க, இப்போ கொஞ்சம் வைங்க. இது ஒரு நிறுவனம். விட்ஃபா அமைப்பில் ஏராளமான நிறுவனங்கள் வரும். அந்த நிறுவனங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வரும், பிளாஸ்டிக் கம்பெனி வரும். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹோட்டல் துறை, ரெஸ்டாரண்ட், அதில் ஒரு 18 வருஷம் அனுபவம் இருக்குது இலங்கையில, எனக்கு பிரான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி பல நிறுவனங்கள் வரும். எங்களுடைய அமைப்பில் உள்ள அன்பு கலைஞர்கள் நாளை ஒரு நாள் எனக்கு வாய்ப்பில்லை என்று யூடியூப் சேனல்ல பேசக்கூடாது. அனைத்து நல் உறுப்பினர்களையும் நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான விளம்பரங்கள் யார் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்துடலாமா? போர் அடிச்சதுன்னா தயவு செஞ்சு யாரும் கை தட்டிடாதீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே நல்லாவே கை தட்டுங்க. அண்ணா ராஜசேகர் அண்ணா போட்டுடலாமா?
பேச்சில ஆள தூக்குற அச்சு மெல்ல பேச்சில ஆள தூக்குற கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேக்குறேன் துள்ளி போகும் புள்ளி மான மல்லு வேட்டி இழுக்குது மாமா பேச பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது பூத்தத யாரத பார்த்தது. தேங்க்யூ. அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கவங்க தான் நம்மள முன்னேற்றுவாங்க அப்படின்றதும் கிடையாது, நம்மளோட நண்பர்களும் முன்னேற்றுவாங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் கேக்குதா? வந்திருக்கிற அனைவருக்கும் நான் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கங்கை வரசன், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்காக. ஸோ மீன்முள்ளு அப்படிங்கிற படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மீன்முள்ளு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம், ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணோம். எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு டீம், ஒரு 2-3 பேருக்கு மட்டும் தெரியும். இந்த படத்தோட கன்செப்ட் வந்து ஒரு 7 இயர்ஸுக்கு, ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இதோட மற்ற ஷூட்டிங், அதாவது ஒரு மாணவன் வளர்ந்து வந்து அதோட பெண்டிங் ஷூட்டிங் எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான 2 பேருக்கு மட்டும் தெரியும். ஷூட்டிங் முடிஞ்சது 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. சில பேர் பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, என்னடா படம் இன்னும் வராமல் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு அதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீன்முள்ளு படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், என் மனசை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தரோட கேரக்டரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா அவர் கூட ஒரு ட்ராவலிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணினா, ஒரு 1 day ட்ராவல் பண்ணால் அவரோட குணம் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சினிமாவில் ஒரு 10 நாள் 15 நாள் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தரோட கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நான் அப்பாவோட எல்லா மூவிலையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையுமே அட்லீஸ்ட் ஒரு 2 வீதம், ஒரு 3% 5% சில பேரை மனசுக்கு பிடிக்காம இருக்கும், ரொம்ப நம்மளை கொஞ்சம் ஹர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மீன்முள்ளு படத்தில் 200% தங்கமானவங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள், ஒழுக்கமானவர்கள் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே என்னோட அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுபோன்ற ஒரு நந்தவனத்தை உருவாக்கி அந்த நறுமணத்தை அனைவரும் நுகர்வதற்காக அதை உலகுக்கு பரவச் செய்ய பிப்பா என்ற ஒரு அமைப்பை நிறுவியவர். தேனியை போன்ற சுறுசுறுப்புடன் என் பூங்காவில் நான் ருசித்த தேனை அனைவரும் ருசிக்க பிப்பா என்கின்ற தேன்கூட்டை கட்டியவர். அப்படி கட்டிய தேன்கூட்டி ஒரு துளிதா இந்த மீன்முள்ளு. உலக பட வரலாற்றில் தமிழ் படம் எடுக்க தனி தகுதி வேண்டும். அதிலும் தமிழ் பெயர் வைக்க தமிழ் பற்று சற்று அதிகமாக வேண்டும். அப்படி தகுதியுள்ள பற்றுள்ள இந்த மிராஸ் கிரியேஷன்ஸ் டாக்டர் சுப்பையா பிள்ளை வழங்கும் மீன்முள்ளு படக்குழுவினருக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீன்முள்ளு திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து அருமை நண்பர் எங்கே வரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா முன்னாடி ஒன்றும் புரியல இந்த டைமில் என்னது விட்பான்னு. அப்போ அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அவரோட பேசும்போது, ரிசாக் அவர்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. திரைப்பட உலகத்தில் தயாரிப்பாளர்கள் யாருமே இந்த மாதிரி கொள்கைகளை வச்சு திரைப்படங்கள் எடுத்ததில்லை அப்படிங்கிறதான் உண்மையான ஒன்று. ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து தயாரிப்பாளர்கள் பேரில் நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ரெய்லர் போடணும்னு நினைக்கிறேன் நான். இத்தனை பேர் பங்குதாரர்கள்னு போட்டிங்கனால அதுக்கே பெருசாக போடணும்.
அந்த மாதிரி எல்லாரையும் நேசிச்சு பண்ணணும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாம் தன்னை பற்றி நினைக்கிற மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வர்றதை எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாரையும் சேர்த்து வேலை பண்ணலாம் அப்படி சொல்லி நினைக்கக்கூடிய பண்பு இருக்கு. அது ரொம்ப சினிமாவில் இதுவரைக்கும் யாருக்கும் இல்லை. ஏன்னா வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது, ஜெமினி ஸ்டுடியோ இருக்குது, நிறைய ஸ்டுடியோஸ்லாம் இருக்குது. இப்போ கோல்டன் ஸ்டுடியோ இருக்குது, எல்லாம் பரணி ஸ்டுடியோ இருக்குது, ஸ்டுடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதாவது தனிப்பட்டவர்களின் பங்கு. பரணி ஸ்டுடியோவில் பானுமதி அம்மாவோட இடம் அது. அந்த மாதிரி தனிப்பட்டவர்கள் வைத்திருக்கும் போது நீங்கள் வந்து இதை ஏன் கூட்டாக பண்ணால் எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அனைவர்களும் வாங்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் வந்து நெல்லுகளை வாங்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு தாட்டோட அவர் வந்து பண்ணிருக்காருன்னு சொன்னால் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது. நிஜமாவே உண்மையிலே அது எங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இலங்கை மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சேர்த்து மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயமாக அவர் நினைத்திருக்காருன்னு சொன்னால் அதுக்கு நிச்சயம் பாராட்டு தான் வேணும். அதுவும் இல்லாமல் புதுமுகங்கள் இப்போ சினிமா எடுக்க வர்றாங்கன்னு சொன்னால் யாரோட கால் ஷீட்டில் பண்ணலாம், சரி சிம்பிளில் ஒரு படம் பண்ணலாமா, இல்லை வந்து வேறு யாராவது ஃபேமஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்கலாமாங்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட நினைக்கல. எல்லாரும் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க அதில் போட்டு இவங்களும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை ஓட வைப்பதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதையும் கூட நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஓடிடின்னு பண்ணுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஓடிடியில் போட்டிங்கன்னா அது வந்து ரிலீஸ் ஒரு வீட்டில் வந்து சேர்ந்துடும், ஒரு வீட்லேயுமே பாருங்கள். ஆக ஓடிடியிலும் நீங்கள் கனெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பண்ணீங்கன்னா நீங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது கூட தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணுவீங்க தெரியுது. ஒரு வேளை அதுக்கும் வழி இருக்குது. இந்த படம் சொன்னீங்கன்னா ஆரம்பமே இதெல்லாம் தேதி முதல் ஓடிடி பார்க்கலாம் சொல்லி வந்துடும். அதுக்கு கொடுக்குற அமௌண்ட் நீங்கள் எந்த பங்கில் போகிறீங்களோ அந்த பங்கில் இந்த ஐடியா நீங்க நல்லா இருந்தா வரும், உங்கள வருவாங்க. அந்த பாட்டு வரையில் இருக்கு, எனக்கு கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்க நீங்க சரி பாடுறதுதான் பக்கத்துல ஒரு பாடுங்க, அதனால ஏன் நீங்க பாடுங்கன்னு சொல்றேன் அது சொல்ல. அதனால அதற்கு கூட புதுமுகங்களா யூஸ் பண்றதுக்கு நான் பாராட்டுறேன். நாங்க எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லை. மற்றவங்களும் வரணும், வளரணும், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் சினிமாவுக்கு வந்து 76 அதுக்கு முன்னாலே வந்து 70 நாங்கள் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிருக்கோம். மியூசிஷியன் 57 56 6 வருஷம் சேர்த்து அப்படி அப்படியா சொல்ல கணக்கு வீக்கினாங்க. 56 வருஷம் 56 1970 76 50 கணக்கில் வெளிவந்து 76 56 வருஷம் ஆகுது. சினிமாவில் வந்து போய் நின்று பாட்டு பாடல்கள் ஆரம்பிச்சேன். 1800 பாடல்கள் புக்கு ரெடியாக இருக்கு. அது நிச்சயமாக நமது பாதி விலையில் அது கொடுக்கப்படும். அது எப்படி ஓசி அவ்வளோ சேர்ந்தீங்கன்னா இல்லையா, அது என்ன விலையோ அதுல பாதி வேலை நாங்களே அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண கொடுங்க. அது பொரியல் வேலை என்ன பண்றோம், ஓகே பாதி வேலை தேவையில்லை, எல்லாம் வாங்குவோம் சார், முழு வேலையும் கொடுத்து வாங்குறோம். சந்தோஷம் 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 சந்தோஷம். நாம தான் நடத்துறோம். இல்லை நீங்கள் எல்லா இடத்துல நான் சொல்லிடுறேன். ஏன்னா இளையராஜா அவங்க பர்த்டே அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கோம். அது இப்போ சிஎம்பிகேமே யாராக இருக்கிறாங்களோ அந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆகணும். இல்லைன்னா அவங்க தாண்டி என்னை மதிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாருமே இது பெரிய தொல்லை. சிவாஜி பிரபுலேருந்து எல்லாருமே நமக்கு ஒரு தோழர்களாக இருக்கிறதுனால எல்லாரையும் கூப்பிட்டாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அம்பிகா, ராதா, அப்புறமேல ராதிகா எல்லாருமே நமக்கு தோஸ்துங்க, எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண வேண்டிய ஷோ. உங்களுக்கும் தனியாக விட்பான் போட்டு ஒரு பகுதியை ஒதுக்கிறோம். நீங்கள் வாங்க, வெட்பா தோழர்கள் தனியாக இருக்கும். இது ஒரு பெரிய அரங்கத்தில் தான் நடக்க போகுது அந்த விழா.
ஆகவே அந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வரணும். அதை நான் நிச்சயமாக இவர் மூலமாக தெரிவித்து நீங்கள் வர வைக்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் இவ்வளோ அனுபவஸ்தர்களிடம் எந்தவித ஆலோசனைகளும் கேட்க நாங்களாம் இருக்கோம்னா, ஐயா அந்த கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்கன்னு என்கிட்ட வருவாங்க பல பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் ஐடியா சொல்லுவேன். இந்த மாதிரி பண்ணலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே, இன்டர்வல் இந்த இடத்துல விடலாமே அப்படிங்கிற கொஞ்சம் பாருங்க. ஃபோன் பேசிட்டு சத்தமா கேக்குறீங்க. ஆமாம்மா, இல்லை பேசுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் நீங்கள் பேசுகிறோன்னா நான் பேசுகிறேன். கொஞ்சம் வச்சிங்களா? ஓகே ஓகே ஓகே. அதான் இது மாதிரி தான் வேணும். சென்சியராக படத்தை பார்க்கணும், பக்கத்தில் பேசக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து நம்ம கவனத்தை முழுசாங்க செலுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன், உங்களை வந்து சீரியஸாக சொல்ல. இந்த மாதிரி எந்த வேலையிலையும் முழு கவனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் கங்கைமரன் பேசுகிறேன், இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பேச்சில் உள்ள விஷயங்களை சேர்த்து அதுக்கு மேலே என்னென்ன அவங்க பண்ண போகிறாங்கிறது நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முழு கதையும் வரும். இப்போ நமக்கு இந்த கதை தெரியாது. அவர் சொல்லியிருக்காரு, சின்ன வயசுல ஒரு பையன் அவர் வந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு சக்கரம் சுழன்று மேலே வர வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொன்னால் அது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அது வந்து நிச்சயமாக நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. மியூசிக் டைரக்டரும் ரொம்ப நல்லா பாட்டுருக்காரு. இந்த ஒரு சாங் தான் பார்த்தோம். ஒரு சாங் இருக்கா, இன்னும் எத்தனை சாங் இருக்கு? ஒரு சாங் தான், ஒரே சாங் தான். வெரி குட் வெரி குட், நல்லா இருக்கு. அந்த குழந்தைங்க நீங்கள் அன்னைக்கு போன அம்பத்தூரில் அவங்க வந்து ஃபேமிலியில் வந்து பாடினாங்க, வந்து பார்த்தோம். அதே குழந்தையும் அப்பாவும் குழந்தையும் வந்து பாடினது, அதுவும் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் காலைல 4:30 மணிலேருந்து பிரியாணி வாசனை அடிச்சுட்டே இருக்குன்னு ஆறி போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் வேறு இருக்குது. ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் இந்த கூட்டத்தில் இடமெல்லாம் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து இங்கே வருவதற்கு 2.5 மணி நேரம் ஆகுது. நாவலூர்ன்ற ஒரு இடத்துல இருக்கேன், ஓஎம்ஆரில் ரஜினி சார் தோட்டத்துக்கு பக்கத்தில் நம்ம வீடு. அதனால இங்கேருந்து போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுன்றது நீங்கள் யோசிங்க. அதனால் பிரியாணி எனக்கு பார்சல் பண்ணி கொடுத்துங்க, நான் நாளை சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வேண்டாம், இன்னும் 2 நாள் கழிச்சு கூட அனுப்பிங்கன்னா பரவாயில்ல, அட்ரஸ் தான் தரேன். ஓகே. அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும், கலையில் மட்டுமல்ல, அவர் சொன்னது எல்லா விஷயத்திலும் வச்சுருக்காரு. நிறைய வேறு ஒர்க். இந்த பாருங்க, அவர் வெள்ளம் வச்சிருக்காருன்னு வெள்ளம் வண்டி ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி உடனே ஐடியா அங்கே போகுது இல்லையா? அதுதான் வேணும். ஒருத்தர் என்ன திறமை இருக்குது அதை எடுத்து இப்படி வெளியே கொண்டு வருதுங்கிற எண்ணம் அவருக்கு சடனாக ஒரு செகண்டில் வருதுன்னு சொன்னால் உதவக்கூடிய மனப்பாங்கு பெறவர் தான் இவர் அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும், நிச்சயமாக நம்பணும். அவருக்கு இன்னும் நிறைய சேர போகிறது எண்ணம் இருந்தாலே நிறைய வரும், நிறைய வந்து சேரும். அவருக்கு நிறைய பணம் உள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள், குணமுள்ளவர்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த உதவிகள் வேணுமோ அவைகளை செய்வதற்காக பக்கத்தில் காத்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் எந்தெந்த உதவி வேணுமோ, ஏன்னா நடிகர்கள் நீங்களே போட்டிருக்கீங்க, டைரக்ஷன் நீங்களே பண்ணிடுறீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. மற்றவங்களுக்கு சான்ஸ் தரமாட்டேங்க, போட்டுருக்கீங்க. நாங்களாம் எப்படி வீட்டில் வந்து படம் பண்ணுறது, நான்லாம் வந்து எப்படி பண்ணுறது பாருங்கள். கரகட்டக்காரன் 2 வேறு கேட்டிருக்கீங்க, அதுக்கு அவர் செலவு என்ன ஆகும்? நீங்கள் இன்றைக்கி அட்வான்ஸாக எனக்கு ஒரு 2.5 கோடி இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ செலவு படத்துக்கு. இந்த காலத்தில் செலவு வந்து எக்கச்சக்கமாகுது. ஒரு சாதாரண படம், இப்போ நான் நடிச்சிட்டு இருக்க ஒரு படம், அந்த படத்துக்கு 25 crores ஆயிருக்கு. நான் வந்து ஆக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் ரிலீஸ் ஆகுது. லெனின் பாண்டியன் அப்படின்ற ஒரு படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸில். அண்ணா ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டாங்க, இப்போ மிக்சிங் வேலை தான் போயிட்டுருக்கு. ஆக அந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கே 20-25 lakhs கோடி போகுதுன்னு சொன்னால், இனிமேல் கரகாட்டக்காரன் மாதிரி எடுக்கிறது எவ்வளவு போகணும் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம தேரணும். அதுவும் இல்லாமல் செகண்டாக எடுக்கிற படம் வந்து அது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களோங்கிறதுக்காகவே நம்ம மாற வேண்டியிருக்கு. அது நல்லா இருந்துச்சு, இது ஏன்னா கவுண்ட் பண்ணி உடம்பு சரியில்லை. செந்திலுக்கும் அதிகமாக படம் பண்ணுறல, ராமராஜன் உருவம் மாறிட்டாரு, கணக்காகி விட குட்டாகி போச்சு. இதெல்லாம் போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. பார்ட் 2ல் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்கள வச்சு தான் எடுக்கணும். கனகாவுக்கும் ராமராஜனுக்கும் குழந்தை பிறந்து, இந்த பக்கத்தில் வந்து செந்திலுக்கும் சரளாவுக்கும் குழந்தை பிறந்து அவங்க கரகாட்டத்தில் வந்தால் தான் கதை ஓடும். ஆகவே அந்த புது முயற்சியில் எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லாம் போகக்கூடாது. அதனால என்ன வருதோ திங்கிங், இந்த காலத்தில் என்ன வருதோ. அதுவும் இல்லாமல் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே மியூசிக்கில் தான் இருக்குது, சினிமாவில் தான் இருக்குது. என்னுடைய பையன் வந்து வெங்கட் பிரபு பிரேம்ஜி. வெங்கட் பிரபு இப்போ ஒரு படம் பண்ணிருக்கான். இப்போ தான் முந்தா நாள் அஜித் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ துபாயில் போயிட்டு இன்றைக்கி எல்லா இதுலேயும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அவரை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான், ரேஸில் போய் நின்றுருக்கான். அந்த மாதிரி
அந்த விஷயங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது. அவரும் சத்யஜித் ஃபிலிம்ஸில் சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. ஆகவே இப்படி எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே இளையராஜா குடும்பமும் சரி, எங்கள் ஃபேமிலியும் சரி, எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் குடும்பமும் சரி, எங்கள் அண்ணன் பாஸ்கர் அவங்க குடும்பமும் சரி, எல்லாமே சினிமாவை தவிர வேறு எண்ணமே கிடையாது. ஏன்னா நாங்கள் சம்பாதிச்சதுக்கு ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஃப்ளாட் கட்டி குறைஞ்ச விலைக்கு விற்றுருக்கலாம், துட்டு வாங்கி நல்லா சம்பாதிச்சு உட்காந்துருக்கலாம். ஆனால் கலையிலே தான் போடுறோம். ஒரு தியேட்டர் வாங்குகிறோம், ஒரு மியூசிக் பற்றி பண்ணுறோம், சிம்பனி எடுக்கிறோம். இந்த மாதிரி வேலைகள் தான் எங்களுடைய தொழிலுக்கு மனசில் என்ன தோணுதோ அவைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. ஆக உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஆழமாக விதையுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான், உங்கள் மனதில் என்னவாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆழமாக புதைச்சிங்கன்னா அதில் வந்துடுவீங்க. நிஜமா அதில் வெறி வேணும், இதில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி இருந்தால் தான் அதில் வந்து சேர முடியும். அதை அனைவருமே அவரவர்கள் தொழிலில் ஆழமாக போட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, கரெக்டாக கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஜூம் பண்ணி அப்படியே ஆளை அப்படி பிடிக்கணும், அப்புறமேல அப்படியே எடுக்கணும், அவங்களுக்கு கற்றுக்கணும். அந்த மாதிரி அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஆழமாக சிந்தனை செய்து உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேலே வருவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர் வந்து என்மேல் என்ன ஆசைன்னு என்ன அது தெரியல எனக்கு. ஏன்னா என்னை பார்த்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே அவ்வளோ அன்பை கொட்டி கொண்டே இருக்கக்கூடியது. எல்லார் மேலேயும் என்ன அன்பு வச்சிருக்காரோ அதே அன்பு தான் என்னட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் வர முடியலன்னு சொன்னேன், அழுதுட்டு எனக்கு ஒரு நான் தேதி மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. எனக்கு அதை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் இந்த 8ஆம் தேதி சொன்னோன்னா 8th இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு தான் வரேன் நான். இங்கே இவர் 7:30 மணிக்கு மேலே வந்தால் போகிறோம், காலையில் இந்த இவங்களோடலாம் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால தான் லேட்டாக வந்தேன். லேட்டாக நானும் அதுலேயும் வந்து சேர்ந்துருப்பேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ வந்து நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி, இல்லைங்க நீங்கள் தேதி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வரேன், இல்லை நீங்கள் இதுலேயும் நடத்திருங்களேன்னுலாம் சொன்னேன். ஆனால் நான் தான் வந்தாகணும்னு சொல்கிற பிடிவாதத்தோடு, அந்த அன்பு பிடிவாதத்தில் எதுக்கு சொன்னேன், பிடிச்சது நினைச்சதை நடத்தியே முடிப்பவன் நான் சொல்லி நினைச்சாதான் நம்ம வருவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி அவர் நினைச்சதை நடத்தி காட்டிட்டார். இன்னைக்கு பார்த்துங்க, கங்காமரன்னா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு, அதுக்கான இறைவன் கொண்டு நடத்தி கொண்டு வந்து விட்டார். அதே மாதிரி தான் அதை தான் சொன்னேன். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. இதுதான் விஷயம். இதை நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் இதுதான் வரும். உறவுகள் தொடர்கதை. அம்மா அப்பாவோடு இருந்தோம், நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாரோடையும் சேர்ந்துருக்கோம். சேர்ந்துருந்தோடனே கல்யாணம் ஆனோடனே எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. சின்ன சின்ன சண்டை. அது உணர்வுகள் சிறுகதை, சின்ன கதை, சின்ன கதை. ஒரு கதை என்று முடியலாம். அப்பா அம்மாவோ எந்த வாரிசுகளோ முன்னோர்களோ போகலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இந்த இன்னொரு அன்பு வேற இடத்துல கிடைக்கலாம். இனி எல்லாம் சுகமே, எல்லாம் நடக்கிறதெல்லாம் சுகம்னு நினைச்சிட்டு போங்க அப்படிங்கிறது தான் அந்த பாட்டுடைய அர்த்தங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வாழ்வென்பதோர் கீதம், வளர்கின்றதோ நாதம், நாள் ஒன்றிலோ ஆனந்தம், உன் கண்களில் ஓரம், எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன், வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம், விண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம், உறவுகள் தொடர்கதை. அப்படிதான் நிஜமா அந்த செய்யற வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். ஆக இந்த விட்பாங்கிறது வந்து குடும்பத்தின் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்கள். நீங்கள்லாம் ப்ரொடியூசர்ஸ், உங்களோட ப்ரொடியூசர்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். வேறு ஆள் வேஸ்ட் ஆள் யார்ட்டையும் பேசல, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வேண்டியவர்கள்ட்ட தான் பேசுகிறேன். நடிக்க வந்தவர்களும் சரி, பார்க்க வந்தவர்களும் சரி, ஒரு சீனில் நடித்தவங்களும் சரி, ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க அதை சரி, அந்த டப்பிங் கொடுத்தவங்களும் சரி, எல்லாரும் அவரவர்கள் வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள். இது வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வழிகளோ அவைகளை யோசித்து அது எல்லா தியேட்டரிலும் மக்கள் பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களோடலாம் சேர்ந்து கலந்து ஆலோசித்து மக்களிடம் அதை சேர்ப்போம். எந்த டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கறது, எந்த ஓடிடியில் வெளிப்படுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செய்து அந்த வெளியீட்டு விழாவை மிகச்சிறப்பாக செய்வோம். ஏன்னா வந்து டைம் வந்து 9:45 ஆகுது, 9:45 ஆகுது. பிரியாணி ஆடுது.
இல்லையே அதை எடுக்க முடியாதுல்ல. இப்போ போய் ராமராஜனையும் இப்படி குண்டு கனகாரையும் போட்டு வேற நடிகர்கள் வச்சா அது மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல இல்லைங்களா? வேற ஒன்று எடுக்கலாம். வேற ஒன்று நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க. அது நம்மள்ட்ட சும்மா லட்சங்கள் எடுக்க முடியாது. எனக்கு விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு சினிமாவில். ஏனுங்க காரை உங்களுக்கு சொப்பனசுந்தரி வேணுமா? காரை கேட்குற மாதிரி சொப்பனசுந்தரி எங்கேன்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. அது வயசாகி போய் எப்படி என்ன ஆகி போச்சோ தெரியாது. அதுக்கு எத்தனை பிள்ளைங்களோ அதெல்லாம் தெரியாது. இந்த சொப்பனசுந்தரியை மறக்காதவங்க யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. அப்படி ஆமாம் பாருங்க, சொப்பன சுந்தரியை வச்சுட்டு வீட்டுக்காரமா வந்துருக்காங்களா தெரியுமா? நீங்கள் சொப்பன சுந்தரி மேலே வச்சுருக்க ஆசை தெரியுமா உங்களுக்கு? இல்லை, சந்தோஷத்துக்கு தான் எடுக்கிறது. வாழைப்பழம் 2 எடுத்தோம் பாருங்க, வாழைப்பழத்தை வச்சுறாங்க. காரை தள்ளிட்டு போது சொப்பன சுந்தரியை பேசுனாங்க. அது மாதிரி ஒன்று உங்கள் சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு தான். அதுதான் விஷயம். கற்பனை கதாபாத்திரங்கள் தான் எல்லாம். 2 எடுப்பதற்கான அறிகுறிகள் இல்லை அப்படிங்கிறத இந்த வேண்டியில் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுறதுல அதுதான் உண்மை. வேற புதுசாக திங்க் பண்ணுவோம். ஒன்னே வச்சுட்டு மாரடிக்கிறான்டா, என்னடா இது வேற ஐடியாவே வராது ஒரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். இப்போ நான்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய காலம். ஏன்னா 2 பிள்ளைகள் புதுசாக திங்க் பண்ணி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டியாக வந்து என்ன கங்கை மேலே பண்ணுறாருன்னா படம் ஓடலைன்னா என்ன ஒன்றா மூலையில் உட்காரணும். வேண்டாம் எப்பா வேணாம்ப்பா நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வெங்கட் பிரபுட்ட எனக்கு தோன்றது சொல்லுவான், ரைட் இது 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 பண்ண மாதிரி பண்ணலாம் மேடம், இந்த மாதிரி சரி டேடி அப்படின்றோம். அது எடுக்கிறாங்க இல்லையோ அப்போ சொன்னதுக்காக சரிடுறோம். படத்தில் வரும். ஆனால் சில இதெல்லாம் பேசிக்குவோம். இவங்கெல்லாம் நடிகர்களை பற்றி சொல்லுவான். நடிகர் நான் ஹீரோயினே ரொம்ப ஃபேமஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படியே ரெடி நான் பார்க்குறேன் அப்படிமா. நான் சொல்கிறத அப்படியே செய்யக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அவங்க வெற்றியெல்லாம் எனக்கு பங்கு. அது மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களும். அப்பா சொன்னார்னா அது பிள்ளைக்கு நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்பணும். அதை வந்து நம்பினா வந்துடலாம், ஹீரோ வந்துடலாம். அது மாதிரி நம்மளை கொண்டு வருவாங்க, மேலே நிறுத்துவாங்கன்னு சொல்லி நினச்சோம்னா அது நடக்கும். அதே போல் தான் நீங்கள் வாழணும். நீங்கள் வாழ்வதும் உங்கள் பரம்பரைகள் வாழ்வதும் நீழ்வதும் எல்லாம் இறைவன் கையில். இறைவன் அனுபவம். இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாரும் அவங்க கையில் தான் ஒப்படைச்சிடுறோம். ஆகவே இந்த நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்பர் கோசன் ஒரு வைத்தியர் இருக்கிற இல்லைங்களா, அவர் மெக்கா போன போது மெக்கா அவருடைய வீட்டில் போயிட்டு இந்த மாலை வச்சு ஜெபம் பண்ணி என் பேரை சொல்லி அங்கேருந்தே ஃபோன் பண்ணுறாரு. இப்போ தான் அந்த இதை வச்சு ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு கையில் மாட்டி விட்டார். கையில் போட்டுட்டு இருக்காரு. ஆகவே எல்லா மதமும் சம்மதம் ஒரே குலம் ஒருவனே தேவன்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆகவே இது ஜாதி மதங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பழகிறது கிடையாது. அன்பு எங்கே இருக்கோ அங்கே போய் அடைக்கலம் ஆகிடுவோம். ஆகவே அன்பு நிறைய 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 வச்சுருக்கிறார் எல்லார் மேலேயும். ஆகவே இந்த விட்ஃபா பெரிய ஸ்தாபனமாக வளர வேண்டும், பெரிய திரைப்பட கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று என் மனதார அவர்களை வாழ்த்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எல்லாருக்கும் ரெடியாக இருக்கு. ஒன்றும் கவலைப்படாது, ரெடியாக இருக்கு. நன்றி 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 நன்றி. ஒரு முதியோர் இல்லத்தை அமைப்பது என்னுடைய வாழ்நாள் கனவு சார். காரணம் என்னென்னா எங்கள் அம்மாவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படுத்த கேட்குறது தான் டெத் ஆகினான். அந்த அந்த மரணம் இருக்கும்போதும் நிறைய பேர் இருந்தாங்க பெண்கள். நான் போய் அம்மாவோட நெத்தியில் முத்தமிட்டேன். அம்மாவோட முத்தமிட்டோட எல்லாம் அழுதுட்டாங்க. நான் அழுதேன். அப்போ யாரோ ஒரு வயசான அம்மா அழுதுட்டிருக்கிறாங்க. சத்தமாக அந்த அழுக சத்தம் கேட்குது. இப்போ இது வந்து நான் சொல்கிறது வந்து 2000 அழுதுட்டிருக்கிறாங்க. ஓட்டு அழுதுட்டாங்க. அப்புறமா எனக்கு கிடைச்ச அந்த மெசேஜ் என்னன்னா, இந்த பிள்ளைவ முத்தமிடுறானே அம்மாவே, என்ன என் பிள்ளை இப்படி முத்தமிடுவானா அப்படி சொல்லி தான் வாழுது. என்னன்னா அவ்வளோ கொடுமை அந்த தாய்க்கு. அடிக்கிறது உதைக்கிறது. இதுக்கு ஒரு காலேஜ் பண்ணி சொல்ல வருது. ஒய்ஃபோட இதுக்கு ஆடி அம்மாக்கு அடி, எவ்ரிடே அடி. படைச்ச இறைவன் மீது சத்தியமாக நான் உண்மை சொல்கிறேன் சார். நான் முத்தமிடும் போது அவங்க கதறி கதறி அழுதாங்க. அந்த அழுதது ஏன்னு தெரியா. நான் நினைச்சேன் அந்த இதுக்காக அழுதுண்டு பார்த்தா நான் டெத் ஆகும்போது எந்த மகன், அவட மகன், ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு முத்தம் கொடுப்பானான்னு சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். இது வந்து அந்த வயசுலேருந்து என்னை போட்டு சுற்றிட்டே இருக்கு. என்னுடைய வாழ்நாள் கனவு என்னோட முதற்பட வெளியீட்டிலே நான் சொல்லிட்டேன். ஒரு முதியோர் இல்லாமல் இந்த சினிமாவில் நான் அமைக்காமல் நான் இந்த துறையோடு போக மாட்டேன்.
அந்த முதியோர் இல்லத்துக்கான அடிக்கல் லேண்ட் வாங்கிட்டேன். லேண்ட் ரெடி சார். அந்த அடிக்கல்ல எங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் தான் வந்து வைக்கணும். இலங்கை மண்ணில். ஏன்னா பாரதிராஜ் சாரை கூப்பிட்றேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பாரதிராஜ் சாருக்கு இன்னைக்கு நடக்கக்கூட இயலாமல் இருக்கு. அந்தளவுக்கு என்னுடைய குரு அவர், என்னை தூக்கி விட்டவர். நான் ஏற்கனவே சொன்னேன் சார், மனோஜோட டெத்தை வந்து நான் தூக்க விட்டு ஆசைப்பட்டேன். பொடியை கிடைக்கல, அந்த கிரவுண்டுக்குள்ளே நான் முடியலை. ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறேன். பார்த்தா என் பையன் தூக்கிட்டு போகிறான். மனோஜோட டெத்தை என் பையன் தூக்கிட்டு போகிறான். ஸோ அப்போ இறைவன் நாங்கள் எண்ணங்களை இது சொல்கிறார். இன்னொரு ரெக்வெஸ்டர், என் பையன்கிட்ட ஒரு 1 வீக்குக்கு முதல் அம்மாட்ட கேட்குறேன், எனக்கு எவ்வளோ சம்பளம் மீன் முள்ளுக்கு. அந்த செல்லி எனக்கு வருது அந்த தகவல். நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் படம் ஒரு 10 லட்சம். இப்போ இல்லை 10 லட்சம். இப்போ நேற்று காலையில் சொல்கிறாரு, சிரிச்சு சொல்கிறாரு, நீங்கள் 10 லட்சம் அம்மாட்ட சொன்னீங்களாம், அதில் 5 லட்சத்தை இந்த விட்பா கலைஞர்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் தரும்போது அந்த பையன் எங்க அந்த அளவுக்கு அவருடைய மனசை டச் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாருமே இஸ்பலோட, என் மகனோட எல்லாருமே கடும் நெருக்கம். என்னை விட இன்னொரு ரிக்வெஸ்டர், உங்களுடைய மகன் வெங்கட்பரோட படத்தில் அவனுக்கு ஒரு சின்ன கேரக்டர் அதை கொடுக்க சொல்லுங்க. ஒரு சீன் அது தொடர்ந்து நோயின்னு சொல்லிட்டே இருக்கான். பயத்தில் சொல்கிறோம் இல்லை, ஜஸ்ட் வந்து போகிற மாதிரி. ஏன்னா அவனுக்கு வெங்கட்றப்ப மங்காத்தை பார்த்ததுலேருந்து அப்படி ஒரு ஃபேன். ஸோ அவன் ஒரு ஹீரோவா ஒரு பெரிய அளவுக்கு வந்தால் நிச்சயமாக உங்களை பல பேரை தூக்கி விடுவான். ஏன்னா என் பிள்ளை, எங்கள் அப்பா நீ சொல்லுவார், நீ மரணித்தால் மினிமம் ஒரு 40 பேர் சொந்தக்காரர்கள் அல்லாத, உறவினர் அல்லாத ஒரு 40 பேர் உனக்கு ஆளாகணும். அந்த வாழ்க்கையை வாழும் பேர். நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், மினிமம் ஒரு 100 பேர் ஆளணும், உறவினர்கள் அல்லாத. அந்த வாழ்க்கையை நீ வாழுண்டு. ஸோ அப்படி தான் ஆளாக கைட் பண்ணிக்குவாரன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய பொற்கரங்களாலே எங்களுடைய இசை வெளியீடு நம் அனைவரையும் ஊக்குவிக்கும் விதமாக தனது அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிய ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக மீன்முள்ள திரைப்படத்தின் இசை வெளியீட்டினை சிறப்பு விருந்தினர் திரு கங்கை அமரன் ஐயா அவர்கள் வெளியிட, அதனை பெற்றுக்கொள்ள விழா குழுவினர் மேடையில் வீட்டிருக்கும் மேடையாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேக்ல வீடியோ எடுங்க. சார் எல்லாம் மறைச்சு கொஞ்சம் பேக்ல வந்துரு. அவருக்கு சத்யா சார் கொஞ்சம் பேக்ல. ஓகே சார். ஹீரோ சார் மொபைல் எடுக்கிறான் சார். சார் மொபைல் கொஞ்சம் இது உட்காருங்க. மொபைல் தூக்காதுங்க, வீடியோ எடுக்கணும். ஓகேப்பா. மொபைல் கீழே இருக்கு. ஓகே. ஒரு நிமிஷம் சார். சார் 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 எங்க சைட். ஓகே சார்.